சார் இன்னைக்கு கூட கரெக்டா 16 நாள் ஆயிடுது. 16 நாள்ல அன்னைக்கு சார் நம்ம வந்து மூக்க வில்ட்டு வந்து ஆபரேஷன் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா ஆமா. சார்? வந்து அறுத்தது வந்து நம்ம விவசாய நண்பரே வந்து டாக்டர் அன்னைக்கு இல்லைங்களா சார்? ஆமா. டூல்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து அவர் வந்து எல்லாமே பண்ணி பார்த்தாரு. டாக்டர் செல் அப்ளிகேஷன் கொடுத்த ஒரு 16 நாள்ல சார் அந்த சிம்டம்ஸ் இருந்து உங்களுக்கு மாற்றம் எப்படி தெரியுது? நீங்களே காட்டணும் சார் இந்த செடி எக்ஸாம்பிள். முதல்ல வந்து நான் ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த இலையில வறண்டுருது. எத்தனை இலை வறண்டு இந்த செடியில காட்டுங்க. மேல் பகுதியில இருந்து வறண்டு இருக்குதல்ல? 1 2 3 4 அதோட 5 இந்த பக்கம் 6 7 மேல 1 8 ஊத்துறதுக்கு முன்னாடி 8 இலைகள் வந்து அதாவது பார்க்கலாம். எதுக்குமே வந்து குளோரோஃபில்ங்கிறது வந்து இந்த இலையில இல்ல, ஜீரோ இறந்துருச்சு இந்த லீஃப். இப்போ அதுக்கப்புறம் வந்த 3 இலைகள் எப்படி இருக்கு? பச்சையும் இருக்குது. அதோட அரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் இது டாக்டர் சைடு ஊத்துனதுக்கு அப்புறம் எத்தனை நாள்ல? கரெக்டா 16 நாள். இன்னைக்கு 16 நாள்ல எவ்வளவு ஸ்பீடா, அதாவது பயோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிசல்ட் ரொம்ப லேட் ஆகும் வருமா வராது அப்படிங்கிற கன்ஃபியூஸ் இனிமேல் விவசாயி தேவைங்களா? தேவையில்லை. டாக்டர் சைடு கண்டிப்பா தேவையில்லைங்க. தேவையில்லை. இப்போ வந்து அந்த 3 இலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு குளோரோஃபில் ரிச்சா இருக்குது. நல்லா பச்சையா இருக்குது. நெக்ஸ்ட் தாருன்னு தீனிடுச்சு. நான் இந்த வாழையே போயிருன்னு நினைச்சேன். அதுல வந்து இப்ப தார் வந்து இருக்குது. நான் கரெக்டா வந்து 19ஆம் தேதி வந்து டாக்டர் சைடு யூஸ் பண்ணேன். டிசம்பர் 19 2025 அன்னைக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து ஸ்ப்ரெட் ஆகாம கண்ட்ரோல் ஆயிடுச்சு. வராதுன்னு நினைச்சா வாழை வந்து இப்போ வந்து தார் வந்து எனக்கு மிக சந்தோஷமா இருக்குது. அதாவது சார் இப்போ வந்து ஒரு நோயிலிருந்து முழுமையா அந்த வாழை ரெடி ஆயிருச்சு. இன்னொன்னு ஸ்ப்ரெட் ஆகல, அரெஸ்ட் ஆயிருச்சு. ஒரே டோஸ்ல 16 நாள்ல சொல்லாம சார் எல்லாம் கண்டிப்பா எல்லாருமே இந்த டாக்டர் சார் வாங்கி யூஸ் பண்ணுங்க. முதல்ல என்ன நோயின்னு தெரிஞ்சு வாங்கி யூஸ் பண்ணுங்க சார். இன்னொன்னு நம்ம பத்தி டீடைல்ஸ், நம்ம எவ்வளவு ஏக்கர் விவசாயம்? 18 ஏக்கர் விவசாயம் பண்றோம். எங்க அப்பா எல்லாருமே விவசாயி தான். இப்ப வந்து நான் வந்து வாழை, பாக்கு, தென்னை இதுதான் மெயினா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். வாழையில வந்து நான் 4 தடவை மருந்து ஊத்தி கண்ட்ரோல் ஆகாம யூடியூப் பார்த்து கால் பண்ணியிருந்தேன். வந்து பார்த்தாங்க. 18 நாளைக்கு மேல இருக்கு வந்து பார்த்தது. பார்த்த அன்னைக்கு வந்து ஒரு டோஸ் கொடுங்க ரெடி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கரெக்டா 19ஆம் தேதி ஊத்துனேன். இன்னைக்கு கூட கரெக்டா 16 நாள் ஆச்சு. எனக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியுது. மோக்கோ வில்ட்டுங்கிறது வந்து இன்னைக்கு நிலைமையில வந்து கண்ட்ரோல் ஆகாத ஒரு நோய். 4 மருந்து ஊத்திருக்கல ஏதாச்சும் நம்ம அறிமுகம் உங்களுக்கு இல்லாம இருந்தா இந்த செடியோட நிலைமை எப்படி இருக்கும்? கண்டிப்பா மரம் போயிருக்கும். இந்த ஒரு மரம் மட்டும் போகாம எல்லாமே தான் இருக்கும். டோட்டல் வந்து இந்த வெள்ளம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. நான் பண்ண செலவே வேஸ்டா போயிருக்கும். வாழையை ஒரு வாழையும் கூட வெட்டிக்க முடியும். இப்போ சார் ஊத்துன இன்னொரு பயன்பாடு என்னன்னா, நம்ம வந்து உள்ள பாக்கு வந்து போட்டிருக்கிறோம். பாக்கு ஊடு பயிரா வாழை போட்டிருக்கிறோம். இப்போ இந்த பாக்குல என்ன நன்மை பாத்தீங்க? பாக்குமே வந்து இப்போ இலை வந்து நல்ல ஆரோக்கியம் வந்துருக்குது. வந்து கடைசியா வந்தது இதோட லென்த்